அப்போ திருவடி நிழல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? திருவடியை பற்றி கொள்ள வேண்டும். அதுக்கு என்ன செய்யணும்னா, பொல்லாத பொருள் பட்டிருக்கக்கூடாது. அதான் வள்ளுவன் சொல்வான் முதல் பாடல், நடுவின்றி நன்பொருள் வெகின்னா. நடுவின்றி, நடுநிலை இல்லாமல், நடுநிலை இல்லாமல் பிறர் பொருளை, நல்ல பொருளை, பொருள் வெகின்னு சொல்லியிருந்தால் அது சாதாரண சேர்த்தான் போயிடலாம். நன்பொருள், பிறருக்குரிய நல்ல பொருளை நடுநிலை இல்லாமல் விரும்பாதே. விரும்பினா என்ன வரும்னா, குடி பொன்றி குற்றமாங்கே தருன்னா, குடியும் கெட்டு போகும்னா. ஒரு ஏழை விட்டு பையனாக இருப்பான், பையன் கொஞ்சம் அழகானா இருப்பான், கோடீஸ்வர மகள் இருப்பாள். அது என்ன செய்வான், அந்த பெண்ணை விரும்புவான். சனியை பிடிக்க போகுதுன்னு அர்த்தம். இவன் தகுதி என்ன? ஒரு சாதாரண விவசாயி மகன், சாதாரண விவசாயி மகன் ஒரு கோடீஸ்வரன் வீட்டு பெண்ணை விரும்புவான். இந்த அழகு தோற்றம் அவளையும் மழைக்கு விடும். இது அந்த அப்பனுக்கு தெரியும். அவன் அந்த பெண்ணுடைய தகப்பன் தந்தைக்கு யார் என்ன விஷயம்னு கேட்பான். ஏமா ஒரு விவசாயி மகனா, அந்த பையன் அவங்க படித்த பையனா, அப்படி வந்து போய்கிட்டு இருக்கிறான், பொண்ணும் அந்த பார்த்துக்கிட்டு இருக்குன்னான். சரி, நிலைமை சரியில்லை. அவள் யாரான்னு கேட்டான். இந்த கடைசி வீட்டில் இருக்கிறாரு அவர், அது பையன் தான்னா. அவள் தான். மறுநாள் வீடே இல்லை. என்ன கொடுமை. அப்போ சொன்னான் வள்ளுவன், உன்னுடைய தகுதி என்னப்பா? அவ்வளோ பெரிய கூடிய வசதி, மிகப்பெரிய வசதி வாய்ப்புள்ள குடும்பத்தில் இருக்க பெண்ணை நீ எப்படி விரும்பினே? இப்போ வீடே இல்லை, எல்லாம் இடித்து தூள் பண்ணிட்டு போயிட்டான். அந்த மாதிரி சூழ்நிலை வரும் சொல்கிறான். இப்படி ஒரு வார்த்தை இது சமுதாயத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு. 10 லட்ச ரூபா மதிப்புள்ள சொத்து. இதெல்லாம் நம்ம இப்படி எடுத்துக்கணும் ஒவ்வொரு பொருளாக. நடுவின்றி, நடுநிலைமை இல்லாமல். நடுவின்றினா நடுநிலை இல்லாமல். இவன் தகுதி, நாம் எதை விரும்பணும், எது நமக்கு தகுதி, பெரிய எடுத்து பொல்லாப்பு, நம்ம நிலைமை ஆபத்தாக முடியும், குடும்பமும் வீணாக போகும் என்று அவன் நினைக்காமல் தன் தகுதிக்கு மீறிய ஒரு பெண்ணை விரும்புதலும், விரும்பினால் விளைவுகள் இப்படி வந்து சேரும். நடுவின்றி நன்பொருள், நன்பொருள், பொருள்னு சொல்ல, நன்பொருள் வெகின், விரும்புதல். வெகுதுன்னா விரும்புதல். வெகின், குடி கொன்றி குற்றமாங்கே தரும். குடியும் நலிந்துவிடும், குற்றமும் வந்து சேரும். என்ன செய்வான், வீட்டை மட்டும் அழிக்கவில்லை, பழைய அவன் மேலே ஒரு வழக்கு தொடச்சிருவாங்க. தொடர்ச்சாக அந்த குடும்பமே வீணாப்போம். இப்படி ஒரு நிலைமை. இன்னொரு இடம், ஒரு 5 லட்ச ரூபா மதிப்புள்ள ஒரு வீடு. 5 லட்ச ரூபா மதிப்புள்ள வீட்டை பக்கத்து வீட்டுக்காரன் என்ன செய்தான், வறுமையை பயன்படுத்தினான். வறுமை வந்தது அவனுக்கு, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு. அவ்வப்போது 2000, 5000, 10,000 கொடுத்தான். எழுதி வாங்கிட்டான். எழுதி வாங்கி என்ன செய்தான், அந்த வீட்டை கைப்பற்றிட்டான். அவன் நெருக்கடி கொடுத்து, சும்மா என்னையா அதனால் கையெழுத்து போட்டியா, பின்னாடி உனக்கே தேர்ன்னு சொல்லி ஏமாற்றி அந்த சொத்தை கைப்பற்றிட்டான். கைப்பற்றதுக்கு அப்புறம் என்னாச்சு, மீண்டும் என்ன செய்தான், ஐயா என்ன 5 லட்ச ரூபா மதிப்பு சொத்தை 1.5 லட்சத்துக்கு வாங்கிட்டே ஐயா, இந்த வித பணம் கொடுன்னா. அது இது மிரட்டிட்டான் அவன். அவன் என்ன சொன்னான், ஐயோ பாவம், இந்த சொத்தே போட்டுச்சு, வீடே போட்டுச்சுன்னா நான் என்ன இப்படி எப்படி வாழ்வேன்னு சொன்னான். ஆனால் அக்கம் பக்கத்துலாம் தெரியுது, ரொம்ப கொடுமை செய்துப்பா, அந்த சொத்தை அபகரிச்சிட்டான் அப்படின்னு சொன்னான். அப்படி விளைவுகள் என்னாகும், அவன் மன விரும்பி சபிக்கிறான். பாவியை சொத்து மாறிந்த ஒரு வீடு தான் இருந்தது, அதையும் போடுச்சே, நீ வாழ்வியா, நல்லபடி வாழ்வியான்னு சொல்லி மண்ணவாரி அரைக்கிறான், சபிக்கிறான். என்னாகும், நடுநிலை இல்லாத சொத்தை வாங்கிட்டான். நடுநிலை இல்லாத செயல் அது. குடி கொன்றி குற்றம் வாங்கே தரும்னா, நடுநிலை இல்லாத ஒரு பொருளை வாங்கினாலும் அது ஆபத்து தான், குற்றம் வந்து சேரும். மன விரும்பி தந்த சாபம் அந்த குடும்பம் வெகு விரைவில் அழிந்து போகும்னா, இது ஒரு கருத்துக்கள். இன்னொரு இடத்துல கேள்விப்பட்டோம், பெரிய வீடு, பெரிய வீடு. அந்த வீட்டை ஒரு சில சமூக விரோதிகள் அந்த வீட்டை கேட்டான். அவன் கேட்கும்போது அவன் சொன்னான், எனக்கு ஒரே மகன்தான், இந்த வீட்டையும் கொடுத்துட்டா நான் எங்கே போவேன், எனக்கு வியாபாரம்லாம் இருக்குது, இந்த வீட்டை நான் என் மகனுக்கு தான் வச்சுருக்கேன். மகன் இருந்தால் தானே இந்த வீடு உனக்குன்னு. மகன் இல்லை நான் என்ன செய்வேன்னா, ஆபத்தான பேச்சுது. மகன் இருந்தால் தானே இந்த வீடு உனக்கு, மகன் இல்லாத செஞ்சிட்டோம். எதுக்கு என்ன எங்கே கையெழுத்து போடுறேன்னா, எங்கே கையெழுத்து போடுறேன்னா அது புரிஞ்சுக்கணும். மகன் இருந்தால் தானே இந்த வீடு உனக்கு, மகன் இல்லாத சூழ்நிலை வந்தால் எப்படி இருக்கும் வார்த்தை. அவன் பார்த்தான், என் மகன் என் வீடே போனான்னு சரி, என் ஒரே மகனாக நல்லபடி வாழட்டும், நீ எங்கே வேணாலும் கையெழுத்து போடணும். அப்படி ஒரு சூழ்நிலை. அவர் என்ன ரொம்ப பாராட்டி செல்வானோ வீட்டை விட்டு. இப்படியெல்லாம் நடக்கும் சமுதாயத்தில். இன்னும் வேறு சில இடத்தில் ஒரே வீட்டு மனையை 3 இடத்துக்கு 3 பேருக்கு விற்றுருக்கிறான்.
ரொம்ப சாமர்த்தியமான அறிவு உள்ளவன். 3 பேருக்கும் பதிவு செய்திருக்கிறார்கள். அது இதோடு பெரிய சாமர்த்தியம். அது அவன் வந்து பார்க்குறான். நான் வீடு கட்டவேன்னு சொன்னான். யார் எங்கேயே வந்திருக்கேன்னா, இந்த இடம் நான் விலைக்கு வாங்கியிருக்கேண்ணா, நான் முன்னமே வாங்கியிருக்கேன்னா. இப்படியெல்லாம் ஒரு அராஜகம் நடக்கும். இதெல்லாம் நீதிக்கு புறம்பான செயல் நடந்துக்கிட்டே இருக்கும். இவர் இந்த மாதிரி குடும்பாவிகள் அந்த பணத்தை கடன் வாங்கி 100க்கு 2 வட்டி 3 வட்டி வாங்கி வீட்டை இந்த நிலத்தை வாங்கி வீடு கட்ட நினைக்கும் போது இந்த நிலம் எனக்கு சொந்தம்னு சொல்லிவிடுவான். இப்படியெல்லாம் அராஜகம் நடக்கும். இதெல்லாம் இந்த பணம் கொடுத்தவனோட மனம் என்ன இப்படி வெதும்பும். ஆக என்ன செய்வான், குடி கொன்றி குற்றம் வாங்கே தரும், தீவனை வந்து சூழ்ந்துக்கும், குடியும் கெட்டு போகும், சாபத்தால் வருவது. இதெல்லாம் வள்ளுவன் பல கோணங்களில் பேசுவான். ஒரு பக்கம் திருமணம் செய்யும் போதுமா, ஒரு பக்கம் சில பேர் என்ன செய்வான், நவப்பழ மாதிரி சிகப்பாக இருப்பான், அவளை கண்ணை கிரேன்னுவார். அவன் சொல்லுவான், எனக்கு சின்ன பொண்ணு சிகப்பாக வேணும்னா. அடே நீ இருக்கிறதே அட்டக்கறி ஆட்டம் இருக்குது, தாறு மாதிரி இருக்குது, தார் ரோட்டு மாதிரி இருக்குது, உனக்கு சிகப்பு பொண்ணு வேணும்னா. இது எல்லா சில பேர் இளைஞர்களிடம் இருக்கும் இந்த குறை. நமக்கு உள்ளது போதும், நம்மளே கருப்பு, நாம் வந்து இந்த சிகப்பான பொண்ணை விரும்பலாமா? இது மாதிரி ஒரு சில பேர் என்ன செய்வான், சும்மா சாதாரண விவசாயி, சாதாரண ஒரு வேலைக்கு இருப்பான், எனக்கு எத்தனை பவுன் நகை போடுறேன்னு கேட்பான். என்னையா உத்தியோகம் பார்க்குறாருன்னா, அவர் என்ன உத்தியோகம் பார்க்குறாரு, பழசு கடையில் 750 சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறாருண்ணா. பழசு கடையில் 750 சம்பளக்காரனுக்கு எத்தனையா பவுன் போடுறதுண்ணா, எத்தனை பவுன் போடுறேன் அப்படின்னா. என்னையா நீ என்னையா சம்பாதிக்கிற, மாதம் 750, இந்த 750 டிஃபன் செலவு கூட வராது. இவன் வந்து பொண்ணு திருமணம் செய்யும்போது அந்த செய்வான், அந்த 15 போட்டு போனியா 20 போனேன், இது ஒரு காலம் அப்படி நடந்துக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் வள்ளுவன் பல வகையாக சொல்லுவான். ஆகவே இதெல்லாம் இந்த சமுதாயத்தில் நடந்துகிட்டு இருக்கு.